ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை தோட்டம் தான். நான் வந்து ஒரு ஏக்கர் வந்து வேர்க்கடலை போட்டிருக்கிறேன். போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை தோட்டத்தில் நான் 1 ஏக்கர் வந்து பயிர் பண்ணியிருந்தேன். இதே இடத்துல வந்து 1 ஏக்கர் பயிர் பண்ணியிருந்தேன். இந்த 1 ஏக்கர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 21 மூட்டை வந்து வேர்க்கடலை வந்து நான் எடுத்தேன். ஒரு மூட்டை வந்து பார்த்திங்கன்னா 61 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக வந்து ஒரு பச்சை காயோட வெயிட்டு கணக்கு கொண்டு ஒரு 21 மூட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 ஏக்கரில் வந்து நான் வந்து விவசாயம் பண்ணி எடுத்தேன். அதே மெத்தடை யூஸ் பண்ணி இந்த முறையும் விவசாயம் பண்ணியிருக்கேன். இந்த முறை என்ன புதுசாக பண்ணியிருக்கேன் அப்படின்னா, போன முறை வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு உளுந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுங்களில் போடலை, வெறியும் வந்து வேர்க்கடலை மட்டும்தான் வந்து போட்டு வச்சுருந்தேன். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பருப்பு தேவையை வந்து பூர்த்தி பண்ணணுன்றதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை உளுந்து பச்சைப்பயிறு இதெல்லாம் போட்டிருக்கிறேன். எப்படி இந்த வேர்க்கடலை வந்து போன முறை பயிர் பண்ணணும், அதே மாதிரி தான் இந்த முறையும் பண்ணியிருக்கிறேன். என்னென்ன வந்து அதுக்கு தேவையான உரங்கள் இட்டனோ அதே உரத்தை தான் இந்த முறையும் இட்டிருக்கிறேன். இந்த முறை மகசூல் எப்படி இருக்குன்னு தெரியல. போன முறை வந்து பார்த்திங்கன்னா நல்ல மகசூல் கிடைச்சதுனால அதே மெத்தடை யூஸ் பண்ணி இந்த முறையும் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை பயிர் பண்ணியிருக்கிறேன். என்னென்ன பயன்படுத்தினேன் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா விதைப்பப்போ வேர்க்கடலை வந்து விதைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா என்பிகே உரம் இருக்குது பாருங்கள், அது ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா அடி உரமாக போட்டுட்டு வேர்க்கடலை வந்து நடவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு களை வெட்டினேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25வது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு களை வெட்டினேன். களை வெட்டிட்டு 2வது முறை வந்து பார்த்திங்கன்னா பூ பூக்கும். பூ பூக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண் அணைக்கணும் செடிங்களுக்கெல்லாம். மண் அணைச்சோம் அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா மால் நல்லா இறங்கும். மால் நல்லா இறங்கிச்சின்னா அப்படின்னா பிஞ்சு நல்லா ஒதுங்கும். ஒவ்வொரு செடிக்கும் அருமையாக பிஞ்சு இறங்கும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நல்லா மண் கட்டணும். செடியை சுற்றி மண் கட்டிட்டு அதே என்பிகே உரம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து தண்ணி கட்டப்போ போட்டுட்டு தண்ணி கட்டினேன். அதோடு வந்து கூடுதலாக என்ன பயன்படுத்தினேன் அப்படின்னா இயற்கை உரம் வந்து யூஸ் பண்ணேன். ஏன்னா வந்து ஜிப்சம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து நான் ஜிப்சம் யூஸ் பண்ணல. போன முறை வந்து இயற்கை உரம் யூஸ் பண்ணதுனால இந்த முறையும் வந்து இயற்கை உரமே யூஸ் பண்ணிட்டேன். ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 400 கிலோ வந்து யூஸ் பண்ணேன் இயற்கை உரம். ஜிப்சம் எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, ஜிப்சத்தில் வந்து கால்சியம் சத்து வந்து நிறைய இருக்குங்க. அது எதுக்கு அப்படின்னா, காய் வந்து நல்லா தரமாக முத்தி வர்றதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்சம் பயன்படுத்துவாங்க. நான் வந்து இயற்கை உரம் பயன்படுத்தினேன். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமாக காய் வந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உரமே நான் வந்து என்னோடய 1 ஏக்கர் வேர்க்கடலை தோட்டத்துக்கு பயன்படுத்தினேன். போன முறை நல்லா இருந்தது அப்படின்றதுனால போன முறை என்ன பண்ணணும் அதே மெத்தேடை வந்து இந்த முறையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி மருந்து எத்தனை முறை தெளிக்கணும் அப்படின்னா, இந்த வேர்க்கடலை தோட்டத்துக்கு 2 முறை மருந்து தெளித்தேன். முதல் முறை அப்படி வந்து பார்த்திங்கன்னா களை வெட்டிட்டு இலைப்புழு சுருள் புழு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு தடவை மருந்து அடித்தாச்சு. 2வது வந்து பார்த்திங்கன்னா இலைப்புழு வருது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுருள் புழுவும் வருது. பூ எடுத்ததுக்கப்புறம் மால் இறங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னா, இறங்குற பிஞ்சு வந்து முத்தணுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரே வந்து பண்ணுறோம். அப்படியே விட்டோம் அப்படின்னா இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேமேஜ் ஏற்படுத்தி காயோட தரத்தை குறைச்சிரும். காயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தரமாக முத்தி வராது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2வது டைம் மருந்து ஸ்ப்ரே பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து போன முறை வந்து 21 மூட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 ஏக்கருக்கு எடுத்தேன். அதே முறையை ஃபாலோ பண்ணி தான் இந்த முறையும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணியிருக்கேன். இந்த விதையோட என்ன விதை நான் வேர்க்கடலை விதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து போண்டாக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு கோசிக்ஸ் விதை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து இது வந்து வெயிப்புக்காக வந்து நிறைய சேல் ஆகுது இது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா காய்ப்பும் நல்லாவே பிடிக்குதுன்றதுனால நான் வந்து இந்த காயை வந்து மறுபடியும் வந்து எங்களோட 1 ஏக்கர் இடத்துல வந்து இந்த வேர்க்கடலை பயிர் பண்ணியிருக்கிறேங்க. நம்ம என்ன தான் பராமரித்து இந்த தோட்டத்தில் மகசூல் எடுக்கணும்னு நினச்சாலுமே ஒரு சில விஷயங்களை நம்ம பாதுகாக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டம் எல்லாம் வீணாக போயிடும். மகசூலை எடுக்க முடியாது. வெளியில் வந்து பன்றி தாக்குதல் எங்களோட தோட்டத்துக்கு இருக்குன்றதுனால இந்த முறை வந்து இப்போ சோலார் லைன் போட்டிருக்கிறேன். போன முறை வெறும் கம்பி மட்டுமே போட்டு இரவு முழுக்க வந்து காவல் இருந்தோம். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா சோலார் ஃபென்சிங் லைன் போடுறதுனால வந்து எங்களுக்கு அந்த வேலை மிச்சமாயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பன்னி தொல்லை முற்றிலுமாக வந்து இல்லைங்க எங்களோட தோட்டத்துக்கு இப்போ. அதை தவிர்த்து இப்போ வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம் என்ன அப்படின்னா, எலிங்கள்கிட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலையை காப்பாற்றுறது பெரிய விஷயமா இருக்குங்க. போன முறை வந்து மருந்து தான் வச்சு எலிகளெல்லாம் காலி பண்ணோம். அப்புறம் ட்ராப் வச்சு யூஸ் பண்ணி எலிகளெல்லாம் பிடிச்சோம். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த முறை நெல்லுக்கு வந்து இயற்கை முறையில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் அமைச்சிருந்தேன். அதே மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேர்க்கடலைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நெல் வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். நெல்லில் வந்து வரப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஒரு 2 அடி அளவில் வந்து தென்னை மட்டையை வந்து கட் பண்ணி அங்கங்கே வந்து அடித்து வச்சுருந்தேன். இது மூலியம் வந்து எலி வந்து சுத்தமாக கண்ட்ரோலுக்கு வந்தது. இந்த மட்டையினால் என்ன பயன் அப்படின்னா, மட்டை வந்து நட்டு வைக்கிறதுனால இரவு நேரத்தில் வந்து பக்கி வந்து அந்த மட்டை மேலே உட்காந்து வரப்பு ஓரத்தில் வந்து எலி நடமாட்டம் இருந்தால் அந்த எலியை வேட்டையாடி சாப்பிடுங்க. பக்கியோட முக்கியமான உணவே வந்து பார்த்திங்கன்னா எலி தான். அதனால் வந்து நம்ம வரப்புகளில் சுற்றி வந்து நம்ம இந்த தென்னை மட்டையை வந்து அடித்து வச்சுட்டோம் அப்படின்னா பக்கி வந்து இரவு நேரத்தில் அந்த மட்டை மேலே உட்காந்து எலிகளை எல்லாம் பிடிச்சிருது. ரொம்ப நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நெல் வயலில் வந்து எலிகளோட நடமாட்டம் நல்லா கண்ட்ரோல் ஆகிருந்தது. அதனால் வந்து இந்த முறை வேர்க்கடலைக்கு இதை பயன்படுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்க்கடலைக்கு இந்த மெத்தடை பயன்படுத்தியிருக்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது இந்த மெத்தடு. யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம என்னதான் வந்து பயிரை வந்து பராமரித்து வளர்த்தாலுமே இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் வந்து வேர்க்கடலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபார்மிங் பண்ண முடியாதுங்க. ஏன்னா வந்து நம்ம என்னென்ன தேவையோ அதுக்கு தேவையான சத்தெல்லாம் நம்ம கொடுத்து மகசூல் எடுத்தாலுமே எலியை வந்து கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா நம்மளோட பயிரில் பாதியை காலி பண்ணிடும். பாதி என்ன, குட்டி இனப்பெருக்கம் அதிகமாச்சு அப்படின்னா மொத்தமே கூட காலி பண்ணிடும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லானது எலி. வரப்புகளில் இருக்கிற பில்லை வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து சுத்தமாக அறுத்துடணும். மட்டை நட்டுமே பிரயோஜனம் இருக்காது பில்லு அறுக்கலை அப்படின்னா. ஏன்னா பில்லு அறுத்தோம்னா தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான விஷயம் இருக்கும். அதுக்கு வந்து தெளிவான கிடைக்கும், பார்வை கிடைக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எலி கண்ட்ரோல் ஆகும். பில்லோடு அப்படியே நீங்கள் ஏனோ தானோன்னு மட்டையை அடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா வந்து எலி கண்ட்ரோல் ஆகாது. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வரப்பை வந்து முடிஞ்ச வரை வந்து நல்லா சுற்றி வந்து அறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வலைக்கு பக்கத்தில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே வலை போட்டிருக்கோ அதுக்கு பக்கத்தில் மட்டையை அடித்து நிற்க வச்சிட்டிங்க அப்படின்னா நைட் நேரத்தில் வந்து பக்கி வந்து உட்காந்து கரெக்டாக வந்து வெளியே வர நேரத்தில் அது பிடிச்சிட்டு போயிருங்க. இப்போ தாங்க எங்களோட வயலில் வந்து எலி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக பறிச்சிருக்கு. ஒரு சில பிஞ்சுகளை வந்து கடித்து எடுத்து போயிருக்குது. எலி வலை இருக்கிறது வந்து ஒரு இடமா தான் இருக்கும். ஆனால் அடியில் ஃபுல்லாக அப்படியே வலை தோண்டி ஆனால் மேலே வந்து எலி வந்து எதுவும் கை வைக்கல அப்படின்னு தான் நினைப்போம், வாய் வைக்காமல் இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அடியிலே வந்து வலை போட்டு பிஞ்சு எல்லாமே காலி பண்ணிட்டோம். ஒரு இடம் பாருங்கள் எவ்வளோ பெரிய வலை இருக்குது. இந்த வலை அப்படியே வந்து எலியை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோம்னா சுற்றி அந்த ஒரு வட்டமே காலி பண்ணிடும். அதனால் அந்த வலைக்கு பக்கத்துலேயும் ஒரு மட்டை அடித்து நட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் எலி வெளியே வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நைட் நேரத்தில் பக்கி பிடிச்சிரும். நான் கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் டிலே பண்ணதுனால எந்த அளவுக்கு ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நான் வந்து வேர்க்கடலை தோட்டத்தில் நான் எப்படி பயிர் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது மூலயமா எப்படி எனக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு 21 மூட்டை காய் வந்தது அப்படின்னு சொன்னேன். என்னென்ன உரம் யூஸ் பண்ணேன், எப்படி மருந்து அடித்தேன், என்னென்ன பண்ணேன் அப்படின்றது எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இல்லை இதை விட நான் வந்து சிறப்பாக வந்து பண்ணி அதிகமான மகசூலை வந்து நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்றவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட கருத்தை பதிவிடுங்க. முடிஞ்சால் வந்து உங்களையும் வந்து நேரில் வந்து வீடியோ எடுத்து நம்ம நேயர்களுக்காக வீடியோ போடலாம். என்னோட நோக்கம் என்ன அப்படின்னா, விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குறைந்த செலவில் நல்ல லாபம் பார்க்கணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கம். அதனால் விவசாயம் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி, ஆடு மாடு கோழி பயிர் சம்மந்தப்பட்ட விவசாயங்கள் எப்படி வெற்றிகரமாக பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் வெளியே வந்து சொல்ல முடியாது, வெளியே வந்து தெரிய வராது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய பேருக்கு பயன்படணும், தெரியப்படுத்தணும் அப்படின்னு எண்ணம் இருந்தால் எங்களோட இந்த வீடியோவோட கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பதிவிடுங்க. நான் வந்து இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறேன், நான் வந்து நம்மளோட தோட்டத்தையும் எடுத்து மற்றவங்களுக்கு பயன்படும் விதத்தில் வந்து நான் ஒரு வீடியோ கொடுக்கலான்னு இருக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு விடுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நேரடியாக விசிட் பண்ணி அதையும் ஒரு வீடியோ எடுத்து நம்மளோட நேயர்களுக்காக நம்மளோட சேனலில் பதிவிடுவோம். வாழ்க விவசாயம், வளர்க இந்தியா. மீண்டும் அடுத்ததொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.